ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா செந்தில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சபு குட்டியோட சந்தோஷத்தை பார்க்க போகிறோம். சபுவுக்கு வளகாப்புக்கு வளையல் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா பொண்ணுங்களுக்குமே கன்சீவாக இருந்தால் முகம் பிரைட்டாக ஷைனிங்காக இருக்கும். அதுவும் இந்த வளையல் பார்க்குற போது சபாக்கு இருக்கிற சந்தோஷத்தை பாருங்களேன். அவ்வளோ ரியாக்ஷன் காட்டுறா. அவளுக்காக தேடி தேடி நான் வளையல் வாங்கினேன். 1 வீக்கில் அரேஞ்ச் பண்ணாலும் பார்த்து பார்த்து வளையல் வாங்கியிருக்கோம். ஹார்ட் வந்த மாதிரி நியூ டிசைன், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவளுக்கு ஒரு 4-5 டஜன் வாங்கிட்டேன். அந்த 5 டஜனையும் பார்க்கும்போது அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். 2 பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துட்டோம். அவள் அந்த வளையலில் வச்சுட்டு சின்ன குழந்தை மாதிரி, ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே இல்லாமல் அவள் பண்ணுற ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், அவள் முகம் எவ்வளோ பிரைட் ஆகுதுன்னு. ரொம்ப 1 வீக்கில் அரேஞ்ச் பண்ணதுனால ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்து வாங்கிட்டோம். குட்டி குழந்தைங்க எங்களுக்கு நிறையா இருக்காங்க, குட்டி குட்டி பேரன் பேத்திங்க. அவங்களுக்காக நிறைய டஜன் வாங்கிட்டேன். அவங்களுக்கு ஒரு 25 டஜன் வாங்கினேன். ஒவ்வொன்றையும் குட்டி பார்த்துட்டே இருந்துச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் எல்லா டிசைன்லேயும் 12 டஜன் வாங்கினேன். ஒவ்வொரு டிசைன்லேயும் 12 டஜன் அப்படியே எடுத்துட்டோம். மொத்தம் 95 டஜன் வாங்கினோம். எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா வளகாப்புனாவே வளையல் போட்டால் தான் சந்தோஷமே. நான் மற்றவங்களோட வளகாப்பில் போய் வளையல் போடுவேன். அதே ஹாப்பினஸ் நம்ம பொண்ணோட வளகாப்புக்கு வந்து மற்றவங்க போடணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ எல்லோரும் வந்து ஹாப்பியாக வளையல் போட்டாங்க. எல்லோரும் ஒரு டஜன் 2 டஜன் எடுத்து போடுறபோது பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வளையல்னாவே கலர்ஃபுல் தாங்க. அது பொண்ணுங்களுக்கு வளையல்னா சொல்லவா வேணும். எங்கள் சபுக்குட்டியோட வளகாப்பு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மனநிறைவாக நடந்து முடிஞ்சிடுச்சு. நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வளையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சபுக்குட்டி போட்டிருந்த வளையல் பிடிச்சிருந்ததா, மற்ற வளையல் பிடிச்சிருக்கா, இதில் என்ன நிறை குறை அதெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வளையல் சபு இப்போ கையில் வச்சுருக்கிற வளையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மல்டி கலர் வளையல். உங்களுக்கு எந்த வளையல் பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.